ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த நல்ல நாளில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தோடு தான் இந்த வராகி அம்மா இப்போது உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்திருக்கேன். ராஜ யோகத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்த பிறகு இனிமேல் நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. மகிழ்ச்சிங்கிறது நீ ஆசைப்பட்டது கிடைச்சாதான் வரும்னு இல்லை, உனக்கு கிடைச்சதை நேசித்து அதை சந்தோஷமாக அனுபவிப்பதிலும் மகிழ்ச்சி வந்து சேரும். உன் வாழ்க்கை முழுவதும் நான் நிறைய சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுத்து வச்சிருக்கேன். அதை வச்சுக்கிட்டு முதல்ல வாழ்க்கையை மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. நீ எதிர்பார்க்குற அனைத்தையும் கூடிய சீக்கிரமே இந்த வராகியம்மா நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். எது இருந்தாலும் எல்லாம் விட்டாலும் அதை குறையாக நினைக்காம எல்லாரிடமும் அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்ள தயாராகு. நீ கொடுத்த அன்பும் பாசமும் எல்லாமே பல மடங்காக உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வந்து சேரும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். தாமரை இலை தண்ணீர் போல நீ இந்த உலகத்தில் இருக்க மனிதர்களோட ஒட்டியும் ஒட்டாமலும் வாழ கற்றுக்கணும். எல்லார்கிட்டையும் பேசணும், பழகணும். ஆனால் அது ஒரு அளவோட ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கணும்னு சொல்கிறேன். இந்த வராகி அம்மாவின் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இப்போது உனக்கான நல்லது நடக்க போகுது. எந்த விஷயத்தை எதிர்பார்த்து ஆசையாக காத்துக்கிட்டு இருந்தியோ அதை அப்படியே உன் கைகளில் ஒப்படைச்சு உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா வந்திருக்கேன் என் செல்லமே. எல்லாருக்கும் நீ நல்லதை செய்யும் போது நீ செய்த நன்மைகள் அனைத்தும் என் அருளால் நல்லபடியாக உன்னிடமே திரும்ப வரும். உன் மன காயத்தையும் உன் கஷ்டத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சமாளிக்க முடியாத போது என்னால் முடியலம்மா தாயேன்னு நீ சொன்னீனா உனக்காக ஓடி வந்து உன் பாரத்தை நான் ஏந்திக்கிறேன். இப்போது நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு தான் இருக்க. அதுக்காக நீ தோற்று போயிட்ட நான் சொல்ல மாட்டேன். இந்த கஷ்டமும் போராட்டமும் முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கை பயணத்தில் வளர்ச்சியை உண்டாக்கி தருவேன் என் தங்கமே. யாருக்காவது வாக்கு கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாமல் மட்டும் ஏமாத்திராத. நான் இதை செய்கிறேன் அதை தர்றேன்னு சொல்லிட்டு நீ ஏமாற்றும் போது உனக்கும் அது மன கஷ்டத்தை கொடுக்கும். செய்ய முடியலையேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்காங்களேன்னு அவங்களுக்கும் கேட்டவங்களுக்கும் அது மன காயத்தை கொடுக்கும். பொய்யான நம்பிக்கையை யார் மனசிலும் விதைக்க வேண்டாம். ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறத விட செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா அதை சந்தோஷமாக அவர்களுக்கு சொன்னீன்னா அது இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் அல்லவா. உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ பேசாத விஷயங்களை இந்த உலகத்தில் யாரும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால் உன் மனக்காயங்களையும் கஷ்டங்களையும் நீ சொல்லாததால் எல்லாரும் வெளியே இருந்து பார்க்குறவங்க நீ சந்தோஷமாக இருக்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உன் கஷ்டமும் உன் பிரச்சனையும் இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன்னை நிம்மதியாக நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். உனக்கு மன அமைதியை கொடுத்து மீதம் இருக்கிற நாட்களை நீ நிதானமாகவும் நிறைவாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழும்படி நானே உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தையும் கவலையையும் போக்கி உனக்கு நிம்மதியை தருவதற்கு நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நீ உடைஞ்சு நொடிஞ்சு போக வேண்டாம். எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்குறேன். உன் மனசில் இருக்க தனிப்பட்ட கவலைகளை நீ யாரிடமும் போய் சொல்ல வேண்டாம். ஏன்னா நேரம் கிடச்சிச்சின்னா அவங்க உன்னுடைய பலவீனத்தையும் உன்னுடைய பிரச்சனையையும் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உன்னையே நோகடிச்சிருவாங்க. அதனால் உன் கவலைகளோ பிரச்சனையோ கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மாவிட்ட மட்டும் நம்பி சொன்னினா போதும். என்கிட்ட சொல்லும்போது நான் உனக்கு அதை சரி பண்ணுவதற்கான நல்ல வழியை கொடுப்பேன். உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக சந்தோஷமாக அமைஞ்சிடாது. சில பேருக்கு நல்ல உணவு கிடைக்கும், சில பேருக்கு உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், இன்னும் சில பேருக்கு குடும்பம் நல்லா அமைஞ்சிருக்கும், துணை நல்லா அமைஞ்சிருப்பாங்க. ஆனால் ஒரு மனிதனுக்கு உடம்பு நல்ல ஆரோக்கியத்தோட
காசு பணம் உணவுன்னு எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்ல குடும்பமும் துணையும் அமையுமான்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான் என் செல்லமே. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லா அமைஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் பிரச்சனையாக கஷ்டமாக துன்பத்தை தருவதாக இருக்கும். ஆனால் உன் எண்ணத்தின் மூலமாக உன் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக உன் வாழ்க்கை வெற்றியை தருவதாக மாற்ற முடியும். உனக்கான வெற்றியை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ செய்யக்கூடிய முயற்சிகளை இந்த உலகம் கவனிக்காமல் போகலாம். நீ செய்யும் தவறுகளை இந்த உலகம் பெருசாக பேசலாம். இதில் உன் தப்பு எதுவுமே இல்லை. நீ எதுக்காகவும் மனம் தளராமல் தைரியமாக இருக்கணும். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை கொடுப்பேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன்ற நம்பிக்கையோட வாழ்க்கை தைரியமாக தொடங்கு. இன்னையிலிருந்து நீ செய்கிற விஷயங்கள் யாவற்றிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி வந்து சேரும் என் செல்லமே. நீ போகும் பாதையில் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன். எந்த விஷயமும் தப்புன்னு தெரிஞ்சால் நீ செய்ய வேண்டாம். எது உனக்கு சரின்னு படுதோ, எது உன் மனசாட்சிக்கு உண்மையாக நேர்மையாக இருக்கும் அதை மட்டும் செய்ய பழகு. உனக்கு எல்லாமுமாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதையும் யோசித்து கவலைப்படாமல் உன் வேலையில் முழுசாக கவனம் செலுத்து. உன் வாழ்வின் சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து நீ வெற்றியை பெறுவதற்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுறேன். மற்றவங்க வாழ்க்கையை உயர்த்துவதற்காக நீ ஒரு சின்ன உதவியை செஞ்சாலும் கண்டிப்பாக அதற்குரிய பலனாக உன் வாழ்க்கையை நான் மிகப்பெரிய அளவில் உயர்த்தி காட்டுவேன். வாழ்க்கையில் எந்த விஷயமும் உனக்கு எதிராக நடக்கக்கூடாது, நீ நினச்சதற்கு மாறாக நடக்கக்கூடாதுன்னு நினைக்காதே. வாழ்க்கையில் எதிர்ப்பு பிரச்சனை மாற்றம் எல்லாமே வரதான் செய்யும். என்ன வந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கக்கூடிய வலிமையான திறமையான பிள்ளையாக நீ இரு. உன்னை நீ உயர்வாக சரியாக சிறப்பாக நினைக்கும்போது உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை வெறுத்து வாழ்க்கை மீது சலிப்பு கொள்ளாமல் என்ன நடந்தாலும் அது நல்லதுக்கே நடக்குதுன்ற நினைப்போட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. உனக்கானதை சிறப்பாக இந்த வராகியம்மா உன் கைகளில் கொடுப்பேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். பல பேர் கொடுத்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை எதிர்கொண்டு போராடி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இந்த வராகியம்மா துணையாக இருந்து என் அருளால் நிச்சயம் வெற்றியை கொடுக்க தான் போகிறேன். நீ எப்போதும் எல்லா இடங்கள்லையும் உன் செயல்களையும் வார்த்தைகளையும் கவனமாக பார்த்து செய்யணும். கை தவறி விழும் கண்ணாடியை விட அவசரப்பட்டு வாய் தவறி விழும் பேச்சுக்கள் தான் கூர்மையானது, ஆபத்தானது. யார்கிட்ட பேசுகிறோங்கிறத விட என்ன பேசுகிறோங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு பேசு. உன் சொற்கள் ஒருபோதும் யாரையும் காயப்படுத்தாத அளவுக்கு கவனமாக இருந்துக்கணும். அறிவும் அமைதியும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு இந்த வராகியம்மா அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. பிடிச்சது கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு கிடைச்சதை பிடிக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். பிடிக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையே உனக்கு பிடிச்ச சந்தோஷமான மனநிறைவான நிம்மதி நிறைஞ்ச வாழ்க்கையாக இந்த வராகியம்மா மாற்றி கொடுக்குறேன். நிச்சயம் உன்னை சரியான பாதையில் நான் வழி நடத்தி கொண்டு போவேனேன் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. என் அருளால் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மன நிம்மதியை நான் கொடுக்க போகிறேன். யார் உன் மனசை காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலுமே கூட அது உனக்கே பலமாக மாறும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்படாத. வெற்றிங்கிறது ஒரே நாளில் கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல. எது கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செய்வதன் மூலமாக தான் வெற்றி நிரந்தரமாக வந்து சேரும். பொறுமையாக காத்திருக்கும் உனக்கு தாமதமான தள்ளிப்போன விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு வெற்றியாக உனக்கு மாற்றி கொடுக்குறேன். என் அருளால் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். சில நேரங்களில் உனக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்து உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து
உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாகவும் மாற்றிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீ தேவையில்லாமல் கவலைப்படாத. யார் உன் மதிப்பை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு மரியாதையோடு பழகுறாங்களோ பேசுகிறாங்களோ அவங்கள நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். ஒருத்தருடைய மனசை பற்றி புரிஞ்சுக்கணும், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா அவங்க பேசுகிற வார்த்தைகளை கவனி. அவங்க மேலோட்டமாக வெளிப்படையாக நடிக்கிறாங்களா அல்லது நிஜமாவே இயல்பாக மனசுக்குள்ளே இருந்து உண்மையான அன்போட யதார்த்தமாக பேசுகிறாங்களான்ற அந்த வார்த்தைகளையும் அவர்களுடைய செயல்களையும் வச்சு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் உண்மை பேசுகிறாங்க யார் பொய் பேசுகிறாங்கன்றத நீ தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அல்லவா? நீ செய்யும் முயற்சிகள் எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக உன் வெற்றிக்கான நேரம் நிச்சயமாக வந்து சேரும். உன் மனக்காயங்களை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ தேவையில்லாமல் யார் மனசையும் காயப்படுத்தாதே. உன் மனசை காயப்படுத்திட்டாங்கன்றதுக்காக நீ அடுத்தவங்க மனசு நோகும்படி எதையும் பேச வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் நீ எதையும் கண்டுக்காம மனசை அமைதியாக வச்சுக்க கற்றுக்கோ. இந்த உலகம் எப்போதும் நீ என்ன செய்கிற, ஜெயிக்கிறியா தோக்குறியான்றதை தான் பார்ப்பாங்களே தவிர நீ மனசில் கவலைப்படுறியா வருத்தப்படுறியா கஷ்டப்படுறியான்றத யாரும் பார்க்க மாட்டாங்க. உன் மன வருத்தங்களையெல்லாம் நீ என்கிட்ட சொல்லிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக நேர்மையான முறையில் பயணம் செய்ய தயாராகு. உன் எண்ணங்கள் நேர்மையாக இருக்கும்போது எதிர்மறையான மனிதர்கள் உன் பக்கத்தில் நீண்ட நேரம் நிற்க முடியாது. என் அருளின் மூலமாக உன் வாழ்வின் இருளை நீக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். சிக்கல்களையும் சிரமங்களையும் உனக்கு இருக்கும் சோதனைகளையும் கடந்து நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ எவ்வளவு வலிமையான பிள்ளைன்னு இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். உனக்கு மன தைரியத்தையும் வலிமையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரம் உன்னை தப்பாக பேசினவங்களும் தவறாக நடத்தினவங்களும் ஏன் இப்படி செஞ்சோன்னு வருத்தப்படுற அளவுக்கு இந்த வராகி அம்மா உன்னை மிகப்பெரிய ஆளாக உயர்த்தி காட்டுவேனேன் செல்லமே. நீ அமைதியாக இரு. நான் ஒருபோதும் உனக்கு நீதி கிடைப்பதையும் நியாயம் கிடைப்பதையும் தவற விட மாட்டேன். என் அருளால் உனக்கு சரியான பாதையை காட்டி உன்னை சரியான முறையில் வழி நடத்தி உன் வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய வெற்றியை நான் உன் கைகளில் வந்து ஒப்படைக்க போகிறேன். எல்லாருக்கும் உன் மனசில் இதயத்தில் அதிக இடம் கொடுக்காதே. ஏன்னா சில பேர் சுயநலமாக அவங்களுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் உன் கூட இருந்துட்டு அப்புறம் காரியம் முடிஞ்சவனே உன்னை கலட்டி விட்டுட்டு கை கழுவிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உண்மையானவர்களையும் நல்லவங்களையும் மட்டும் உன் வாழ்க்கையில் உன் கூட வச்சுக்கோ. என்னை நம்பி வாழும் உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீயும் எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. உன் வாழ்வில் இருக்கும் வலியையும் வேதனையும் விலக்கி வச்சு என் அருளால் உனக்கான வெற்றியை நான் கொடுக்க போகிறேன். யாரோ உன்னை ஏதோ சொல்லிட்டாங்கன்னா அவங்க அதை உன்னை தடுப்பதற்காக உனக்கு பலவீனமாக ஆக்கணுன்றதுக்காகவே விமர்சனம் செய்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர்களை எதிர்ப்பதற்கு நீ புன்னகையை ஆயுதமாக பயன்படுத்து. உன்னை அள வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீ புன்னகை செஞ்சு சந்தோஷமாக வாழ்ந்து காட்டினாலே அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும் என் தங்கமே.